ஃபோர் பிளேல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? அதாவது இப்ப நம்ம ஒரு செக்ஷுவல் கேம் அப்படின்னு போனீங்கன்னா, ஒரு சில பேர் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்றது, கிஸ் பண்ணி விளையாடுறது. ஸோ கையிலேயே விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி நெறைய இருக்கும் இல்லையா? ஸோ எது எது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு? அதான் மேடம் நானும் சொல்ல வந்தேன். அதாவது எப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் எல்லா மாரி இருக்காது. ஆ. ஒரு சில பெண்களுக்கு மார்பகத்தை சுவைத்தால் தான் அவங்களுக்கு அந்த உச்சமே அடைவாங்க. ம். ஒரு சில பெண்களுக்கு நீங்க சொன்னபடி நல்லா குனிந்து நிமிர்ந்து உருட்டி போட்டு பிரட்டி போட்டு செய்யணுன்ற பெண்களும் இருக்காங்க. அது மாதிரி இதை இவங்க அவங்களுக்குன்னு கரெக்டாக சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு வந்து அது வேணாம், ஆ. பிடிக்காது, தயவுசெய்து அதை விட்டுருங்க, எனக்கு அது வேணாம், கூச்சமா இருக்கு அப்படி சொல்ற பெண்களும் இருக்காங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இல்லைங்க அது பண்ணுங்க, பண்ணியே முடிக்கணுங்க, எனக்கு அது பண்ணாதாங்க திருப்தியா சொல்றவங்களும் இருக்காங்க. வாய் மூலியமா சுவைக்கிறவங்க இருப்பாங்க, வாயை பெண் உறுப்பை சுவைக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க டேஸ்ட். ஆனா எல்லாமே பண்ணுவாங்க, அந்த நேரத்துல மட்டும் தான் பண்ணுவாங்க, மற்ற நேரத்துல பண்ண மாட்டாங்க. மத்த நேரம் சரி, அதுக்குன்னு ஒரு இல்லைங்க time மேடம், இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் பண்ணிடுவாங்க, தவறா பண்ணுவாங்க, பல விதமா பண்ணிடுவாங்க. வாயில வைக்க சொல்லுவாங்க, வச்சிருவாங்க. இவங்க வாயில வைக்க சொல்லுவாங்க, வச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அப்புறமா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த ஸ்போம் வந்து இறங்கிட்ட உடனே, ஐயோ இதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. அது தப்பு மாதிரி பண்ணிட்டு தப்பு தப்பா இல்ல பண்ணிட்டு. இல்ல இது பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம வெளிப்படையா பேச முடியல. விரல் மூலியமா பண்றவங்க இருக்காங்க, விரல் மூலியமா வந்து காண்டம் போட்டு பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாய் வழியிலே சுவைப்பாங்க, நாக்கால சுவைப்பாங்க, பல விதமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு நேரத்துல பண்ணக்கூடாது. சிலர் சொன்ன பீடிங் கூட சில பேருக்கு வந்து மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால 4 நாளைக்கு முன்னால லைட்டா அவங்களுக்கு பீடிங் கூட வந்துடும். பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும் அந்த விஷயத்தெல்லாம். அந்த நேரம் வந்து அவங்களுக்கு அந்த அவாய்ட் பண்ண தோணாது. அது உணர்ச்சின்றது தோணாது. இறங்கிட்டோமா களத்துல முயசா ஏஞ்சிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏஞ்சிட்டு அப்புறமா யோசிப்பாங்க, ஐயோ தவறு பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த வந்து ஃபோர் பிளேல பல விதமா இருக்கு. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இதுதான்.